ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி கார்டன் வீடியோ பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த ரோஸ் செடி வந்து இந்த 3 ரோஸ் செடியும் கரெக்டாக நம்ம வந்து ப்ரோன் பண்ணி விட்டு ஒரு 1 மந்த் ஆகுது. கரெக்டாக நம்ம வெட்டி விட்டு இந்த 1 மந்தில் இந்த ரெட் ரோஸ் பாருங்கள், 7 டேஸ் ரோஸ். இது 7 நாளும் பூ பூக்கும். இந்த ரெட் ரோஸு பட்டன் ரோஸ் தான், ஆனால் பேர் தான். ஆனால் இதோட ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசு அளவுக்கு நல்லா அழகாக வந்து பூக்கும், பெருசாக பூக்கும். இதுக்கு காரணம் வந்து செயற்கையான உரங்கள் எதுவுமே கிடையாது. இந்த தொட்டிகள் எல்லாத்துலேயும் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆனியனோட தோல், வெங்காயத்தோல், பூண்டு தோல் இது மட்டும் போட்டுட்டு அரிசி கழுவுன தண்ணி அதோடு சேர்த்து நம்ம சாதா வாட்டரும் கொஞ்சம் விட்டுட்டு வந்தோம்னாலே போதும். மற்றபடி செயற்கையான உரங்கள் எதுவுமே தேவையில்லை. இதில் வந்து பூச்சி பிடிக்கிறதுனால நுனிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் பூச்சி வந்து அதே பிடிச்சிட்ருக்கோம் லைட்டாக. இந்த செடி பாருங்கள், பூச்சே இல்லை. இந்த 7 டேஸ் ரோஸு ஒவ்வொரு கிளையிலையும் இதுலேயும் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டு எடுத்துருக்கு. இதுலேயும் மொட்டு எடுத்துருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மொட்டு வந்து எடுத்துருக்கு பாருங்கள், நல்லாவே தெரியும். வெட்டி விட்ட எல்லாத்துலேயுமே வந்து மொட்டு வந்துடுச்சு. செடி நல்லா வளமாக இருக்குது. இது பாருங்கள், இதுலேயும் சூப்பராக இருக்குது இந்த 7 டேஸ் ரோஸு. இது வந்து பன்னீர் ரோஸு. இதுவும் வந்து ஃபுல்லாக வந்து கீழே வரைக்கும் அடிமட்டம் வரைக்கும் வெட்டி விட்டுருந்தேன். ஓல்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அருமையாக வந்து துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக 4-5 கிளைகள் வந்து வந்துடுச்சு. இதில் எல்லாத்துலேயுமே வந்து மொட்டு எடுக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டியாக வந்து மொட்டு வந்து எடுக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மணி பிளான்டன் செடி எல்லா செடிகளுக்குமே வந்து இது போல் வந்து ஆனியன் தோல், பூண்டு தோல் மட்டும்தான். காய்கறிகளுடைய தோல்கள் போடக்கூடாது. ஏன்னா வந்து அது மக்கும்போது நல்லா வந்து ஒரு விதமான சூடு ஏற்படும், செடிகளுடைய வேர்கள் வந்து பாதிக்கப்படும். அதனால் இந்த ஆனியன் வந்து நல்லா குளிர்ச்சியை தரதுனால அதோடு சேர்த்து நம்ம எப்போ ஆனியன் தோல் போட்டாலும் அரிசி கழுவின வாட்டர் கண்டிப்பாக விடணும், இல்லைனா வந்து நார்மல் வாட்டர் விடணும். அப்போ தான் வந்து செடிகளோட வேர் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளுடைய நித்திய கல்யாணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. எல்லா செடிகள்லையுமே இந்த ஆனியன் தோல், பூண்டு தோல் கட்டாயம் வந்து நான் போட்டுக்கிட்டு வருவேன். இது பாருங்கள், இதில் வந்து முடக்கத்தானும் கருந்துளசியும் இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். முடக்கத்தான் வந்து நல்லாவே வந்து நம்ம உடம்புல வந்து கேஸை சேராமல், நல்லா கேஸ் ட்ரபிள் இல்லாமல் ரொம்பவே வந்து இயற்கையாக வந்து நம்ம உடம்புல வந்து அந்த கேஸ் வாயு தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கும். நம்ம இது வந்து கஷாயமாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான், ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு 1 கிளாஸ் அளவுக்கு சுண்டி நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நல்லா வந்து கேஸ் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். இந்த முடக்கத்தான் இலைகளை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும்போது வந்து கிடைக்கிற பலன்களை விட கஷாயமாக சாப்பிடும்போது அதிக பலன்கள் கிடைக்கும். மூட்டு வலி மற்றும் முடக்குவாதம், வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வந்து இந்த அதாவது வந்து முடக்கத்தான் நல்லாவே வந்து பெனிஃபிட் தரும். அதே போல் மணத்தக்காளி பார்க்கணும் பாருங்கள். மணத்தக்காளி இயற்கையாகவே வந்தது நல்லா அழகாக. இந்த மணத்தக்காளி கீரையானது நம்மளுடைய வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதெல்லாம் வந்து நல்ல இயற்கையான முறையில் சரி பண்ணோம். கற்பூரவள்ளி இலைகள் நல்லா வந்து சளி தொந்தரவு இல்லாமல் ரொம்பவே வந்து நமக்கு பாதுகாப்பு தரும். நம்ம ஆவி பிடிக்கும்போது இந்த துளசி இலைகளையும் அதே போல் இந்த கற்பூரவள்ளி இலைகளையும் மஞ்சள், கல்லுப்பு இது 4ம் சேர்த்து நம்ம நல்லா ஆவி பிடிக்கும்போது நல்லாவே கோல்டு எஃபெக்ட் நமக்கு ரிலீஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது வந்து சங்குப்பூ விதைகள் வந்து போட்டு வச்சுருந்தேன். இப்போ நல்லாவே வந்து முளைச்சி வந்திருக்கு. ரொம்பவே அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு 2-3 செடி வந்திருக்கு. இது வந்து மஞ்சள் கனகாம்பரம் நல்லா இப்போ வெயில் காய ஆரம்பித்தோடனே நிறையவே வந்து அரும்புகள் வந்து கொத்து கொத்தாக எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அழகாகவே இருக்குது. செம்பருத்தி பூ, இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி, நல்லா அடுக்கு. இதுவும் பூக்காமல் இருந்தது. இப்போ தான் நல்லா வெயில் காலத்தில் மொட்டுக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒத்த செம்பருத்தி, அதே போல் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பாருங்கள். ஒரே கிளையில் வந்து 3 பூ எவ்வளோ வந்து அழகாகவும் நல்லா பெருசாகவும் இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இது எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த ஆனியன் தோல், பூண்டு தோல், டீ தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு வரேன். அதே போல் நம்ம வந்து காய்ந்த இலைகளையும் நல்லா பொடி பண்ணி போடுறது மூலமாக நல்ல செடிகளுக்கு நல்லா வந்து நைட்ரஜன் சத்து மண்ணிலேருந்து கிடைக்கும். மண்ணில் வந்து சத்தே இல்லைனாலும் கூட நைட்ரஜன் சத்து நல்லா மிகுதியாக இருந்ததுன்னா நம்ம வைக்கக்கூடிய எந்த செடியாக இருந்தாலும் நல்லா பூக்கள், காய்கள் இந்த மாதிரி நல்லாவே வந்து ரொம்ப அருமையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து நைட்ரஜன் சத்து மிகுதியாக பெறத்துக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். ரோஜாலாம் பாருங்கள் என்ன அருமையாக இருக்குது. இதில் நம்ம டீ தூள், அதாவது வந்து டீ போட்டுட்டு கிடைக்கக்கூடிய டீ தூளை நல்லா ஒரு 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம தினசரி வந்து சேர்த்துட்டு வரலாம். அது நல்லா செடிகளுக்கு நல்லா மண்ணுக்கு நைட்ரஜன் சத்தை தருவதன் மூலமாக அந்த சத்தை வேறானது நல்லா உறிஞ்சி செடி வந்து நல்ல வளமாக வரும். இயற்கையான முறையில் நம்ம வந்து செயற்கையான முறையில் எந்த விதமான உரமும் வந்து சேர்க்கறதுக்கு தேவையே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நைட்ரஜன் சத்து மிகுதியாக இருந்தாலே ஒவ்வொரு செடியும் நல்லா வரும். அதே போல் அயன் கண்டென்ட் வந்து நல்லாவே வந்து இந்த காய்ந்த தழைகளை நம்ம வந்து போடுறது மூலமாக நைட்ரஜன் சத்து மண்ணுக்கு கிடைக்கிறதோட இரும்பு சத்தும் நமக்கு நிறையவே கிடைக்கும். இந்த ஆனியன் தோல் பூண்டு தோல் பயன்படுத்துறது மூலமாக நமக்கு நல்லா வந்து செடிக்கு தேவையான அயன் கண்டென்ட்டு நல்லாவே கிடைக்கும். இந்த இலைகள்லாம் பாருங்கள் எந்த அளவு குளோரோஃபில்கள் பெற்று நல்லா பச்சையத்தோட பச்சை பசேல்னு அருமையாக இருக்குது. கருந்துளசி நம்ம செடி தொட்டிலேயே வந்து நம்ம மூலிகை செடிகளை வளர்க்குறது மூலமாக நமக்கு எவ்வளோ நம்ம நோயிலேருந்து நம்ம வந்து விடுபடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருந்துளசி இலையோட தண்டுகள் இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா பர்பிள் கலரில் இருக்கும். இது என்ன இலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைவேம்பு. இந்த மலைவேம்பு வந்து பார்க்குறதுக்கு வந்து வேப்பலை மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து இதோடைய இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலகலமாக வந்து முனையில் நல்லா வந்து இது போல் கூராக இருக்கும் பாருங்கள். இதில் பூக்கிற பூக்கள் இது. இப்போ மரத்தை கழிச்சதுனால இந்த கிளைகள் வந்து கொஞ்சம் கிடச்சிது, எடுத்து வச்சேன். இது வந்து எதுக்கு நமக்கு வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய துளிர்கள் மற்றும் நல்லா கொஞ்சம் முத்தின இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா எடுத்து நம்ம அரைச்சி நம்ம ஆயில் பாத் எடுக்கும்போதோ இல்லை வந்து சாதாரணமாக நார்மலாக வந்து தலைக்கு குளிக்கும் போதோ அரைச்சி நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 hour ஊற விட்டு குளித்தோம்னா தலையில் இருக்கிற பெயின் வந்து கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சிடும். பெயின் தொல்லைக்கு வந்து ஒரு இயற்கையான மெடிசன் வந்து இந்த மலைவேம்பு. இதை நல்லா மைய வந்து அரைக்கணும், நைஸாக வந்து அரைச்சி நல்லா தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். கோல்டு எஃபெக்ட் ஆகாது. இந்த பூக்கள் பாருங்கள், பூக்களும் கிடச்சிதுன்னா அதையும் சேர்த்து நல்லா வந்து அரைக்கலாம். நல்லா வந்து கசப்புத்தன்மை கொண்டது. கசப்புத்தன்மை இருக்கிறதுனால தான் இது வந்து தலையில் நம்ம அப்ளை பண்ணும்போது பெயின் தொல்லை வந்து கம்ப்ளீட்டாகவே ஒழியும். இதுக்கு வந்து மற்றபடி நம்ம கடையில் விற்கக்கூடிய கெமிக்கல் கொண்ட மெடிசன்ஸ் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஏர்ஃபால் உண்டாகும், முடி கொட்டுறதோட அதாவது வந்து தலையில் வந்து ஒரு வித அலர்ஜியை வந்து உண்டாக்கிடும். இது போல் இயற்கையாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்மளோட ஹேருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் பூக்கள்லாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே தட்ட மறக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் டெய்லியும் வரும். ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்ட மறக்காதீங்க. பாய், தேங்க்யூ.